ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மகரம் சிகரம் தொட போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. 180 டிகிரியில் சமசப்தமமாக ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது என்பதுதான் உண்மை. 1000 மடங்கு யானை பலத்தோடு ஒரு சிங்கத்தை போல எழுந்து நின்று இனி என்னை யாரும் வீழ்த்த முடியாது என்று சூளுரைக்கப் போகிறீர்கள். அற்புதமாக இருக்கிறது. குறைந்த உழைப்பின் மூலம் அதிகமான ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பரிபூர்ண குருவின் கடாட்சத்தோடு இருக்கிறீர்கள். சொந்த காலில் நின்று வாழ்வில் சாதிக்கக்கூடியவர்கள், வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். நன்றி மறக்காதவர்கள், நன்றியோடு செய் நன்றியை திரும்பி பார்த்து உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் செய்யக்கூடியவர்கள். அற்புதமான நட்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 138 நாட்கள் ஜூலை மாதம் 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். மீனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ராசிநாதன், அவர் உங்களுக்கு தனாதிபதி, தனகாரக ஒரு குருவனுடைய வீட்டில் 3ஆம் இடத்துல சனி பகவான் அமரலாம். இயற்கை பாவர்கள் 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது அற்புதமான அமைப்பு. அதிலும் 3ஆம் இடம் குருவின் வீடாக உச்ச குருவின் பார்வையில் நல்ல பிள்ளையாக இருக்கிறார். என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும், என்னதான் தனாதிபதியாக இருந்தாலும், 7.5 சனி காலங்களில் மகர ராசிக்காரர்களை உண்டு இல்லை என்று செய்து விட்டார் இந்த சனி பகவான். இப்போது அவர் அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையாக கோயிலுக்குள்ள சாமியோடு சேர்ந்திருக்கிறார். கூடுதலாக வக்கரகதியில் இயங்க போகிறார். வக்கரம் என்று சொன்னாலே இயல்புக்கு மாறான தன்மை. ஒரு கிரகம் செயல்படுகிற போது இயல்பாக செயல்படுகிறது. வக்கரகதியில் செயல்படுகிற போது தன்னுடைய இயல்புக்கு மாறாக செயல்படுகிறது. சனி பகவானுடைய இயல்பு என்ன? தடை தாமதங்களை ஏற்படுத்தி ஒரு மனிதனுக்கு சோதனைகளை தருவது, வேதனைகளை தருவது. தடை தாமதங்கள் விலகப் போகிறது, சோதனைகள் வேதனைகள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது என்பதுதான் உண்மை. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த இடங்களை எல்லாம் பார்த்து கெடுத்து கொண்டிருந்தவர் இனி கெடுக்க முடியாமல் அவரே நல்ல தன்மைகளை தரப்போகிறார். உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறார். அவருடைய தீய கதிர்கள் எல்லாம் அப்படியே வடிகட்டப்பட்டு விட்டது. சகோதரர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கப் போகிறது. புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைத்து அந்த தொடர்புகள் மூலம் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. தைரியமாக செயல்பட போகிறீர்கள். தைரியமாக காதலிக்க போகிறீர்கள். காதலித்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் நோக்கி நகரப் போகிறீர்கள். பெற்றவர்கள் பெரியவர்களுடைய சம்மதத்தோட காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் துல்லியமாக இருக்கிறது. திருமண தடைகள் எல்லாம் அப்படியே விலகி தவிடுபொடியாக போகிறது. நல்ல வரன் கிடைக்க போகிறது. மனதுக்கு பிடிச்ச மாங்கல்யம் கிடைக்க போகிறது. அற்புதமாக இருக்கிறது. பெயர் புகழ் கீர்த்தி எல்லாமே உண்டாக போகிறது. சிறுதூர பயணங்கள், தொலைதூர பயணங்கள், பயணங்களால் நன்மை ஏற்பட போகிறது. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது ஒரு பிக்னிக் சென்று வந்தால் அந்த அனுபவமே வேற லெவலில் இருக்கு. உடல் ஆரோக்கியத்திற்காக, மன நிம்மதிக்காக உல்லாச பயணங்கள் சென்று வர போகிறீர்கள். தீர்த்த யாத்திரை சென்று வர முடியும். பில்கிரிமேஜ் டூர் என்று சொல்வார்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று மன அமைதிக்காக நீங்கள் இப்போது பிரார்த்தனை பண்ணுகிற போது எல்லா நன்மைகளும் உங்களுக்காக செயல்பட போகிறது. பாக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. நல்ல குடும்பம் அமையும். நல்ல வரன் கிடைத்து நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்க போகிறது. 2வது குழந்தைக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் 2வது வாரிசு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புத்திர சோகத்திலிருந்து மீண்டு வர போகிறீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிர்ஷ்டம் வீடு தேடி வரப்போகிறது. புத்தி கூர்மை செயல்பட போகிறது. மனம் தெளிவாக இயங்க போகிறது. ஒரு மனிதனுக்கு பாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது. பூர்வ புண்ணியம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பலிக்க போகிறது. வெற்றிவாக சூடப் போகிறீர்கள். தைரியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அற்புதமாக இருக்கிறது. 180 டிகிரியில் சமசப்தமமாக ராசியை உச்சகுரு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நல்லவருடைய பார்வையில், ஒரு புனிதனுடைய பார்வையில், கடவுளுடைய பார்வையில் நல்லபடியாக மர ராசிக்காரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தடைகள் எல்லாம் விலகிவிட்டது. அற்புதமாக இருக்கிறது. என்னதான் அபயோக தசாபுத்திகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் இந்த 138 நாட்கள் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்டாக, எவர்கிரீன் டைமாக இருக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய முயற்சிகளை எடுங்கள் என்று சொல்லவில்லை. புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள். கன்ஃபார்ம், கிறிஸ்டல் கிளியர்.
வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் ஏற்பட போகிறது. அடிக்கடி பயணங்கள் இருக்க போகிறது. சுப பயணங்களும் சுப செலவுகளும் இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கனவுகள் இல்லாத நிம்மதியாக நித்திரை கொள்ளப் போகிறீர்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எது இருக்கிறதோ இல்லையோ, நிம்மதியான உணவு, மாற்றி போடுவதற்கு துணிமணி, நிம்மதியான தூக்கம், அடிப்படையில் யாருமே கை வைக்க முடியாது. நேரடியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறீர்கள். கனவு தொல்லை இல்லாமல், அசௌகரியங்கள் இல்லாமல் நிம்மதியாக உறங்கப் போகிறீர்கள். தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டு நல்லபடியாக ஓய்வெடுக்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். அற்புதமாக இருக்கிறது. வெளிநாட்டில் சொத்து சுகங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டினுடைய பிஆர் கிடைப்பது, சிட்டிசன்ஷிப் கிடைப்பது, குடியுரிமை கிடைப்பது, கிரீன் கார்டு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தடைகள் விலகக்கூடிய, கேட்டது கிடைக்கக்கூடிய, இறை அருள் கைகூடி வந்திருக்கக்கூடிய, பொருளாதார நிலையெல்லாம் மேம்படக்கூடிய, பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயர்வடையக்கூடிய, பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் செயல்படக்கூடிய அற்புதமான 138 நாட்கள். இந்த வக்ர சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் செயல்படுத்தி தருகிறார். பாசிட்டிவாக அற்புதமாக இருக்கிறது. யாருடைய பிறந்த யாதகத்தில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறாரோ, யாருடைய பிறந்த யாதகத்தில் சனி பகவான் ராகு கேதுக்களோட தொடர்பில் இருக்கிறாரோ, அவர்களுக்கு நான் சொன்னதை விட அதிகப்படியான நற்பலன்கள் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த யாதகம் எப்படி இருக்கிறதோ அதை அனுசரித்து தான் செயல்படும். உங்களுடைய பிறந்த யாதகத்தில் லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திரிகோணங்களும் திரிகோணாதிபதிகளும் எப்படி இருக்கிறார்கள், இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து நல்ல யோக பெல்ட்டுக்குள்ள வந்து மாட்டியிருக்கிறீங்களா, யோக தசா புத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா, இவை அனைத்தையும் கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்த்து பழக வேண்டும். நீங்கள் மகர ராசியாக இருக்கிறீர்கள், சிம்ம லக்கணமாக இருக்கலாம், கடக லக்கணமாக இருக்கலாம், மிதுன லக்கணமாக இருக்கலாம், மேச லக்கணமாக இருக்கலாம். எந்த லக்கணமாக இருக்கிறீர்களோ அந்த லக்கணத்துக்குரிய ராசி பலனையும் பார்த்து விட்டு, உங்களுடைய ராசிக்குரிய பலனையும் பார்த்து விட்டு, தசா புத்திகளை முனைத்து பலன்களை பார்க்கிற போது கிறிஸ்ட கிளியரான பலன் கிடைக்கும். ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்துவிட முடியும். நீங்களே உங்களுக்கு இந்த 138 நாட்கள் என்ன நடக்கும் என்பதை கண்டுகொள்ள முடியும். உடைய பிறந்த யாதகத்தின் வலுவுக்கு ஏற்ப, அவரவர் வயதிற்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. 138 நாட்கள் பொன்னான அற்புதமான நாட்களாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், தயையும் கொடையும் நட்பும் பிறவி குணம். நட்புக்காக இந்த பூமியில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். நண்பர்களுக்காக, நட்புக்காக, செய்நன்றிக்காக வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுடைய நட்பு கிடைத்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். வாழ்த்துக்கள். இந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.